ரோலிங்கா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திருக்குறள் அரங்கத்துக்கு நீங்கள் வந்து படம் பிடிக்க வந்து மிக்க நன்றி. இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது. நான் எடுக்கிறேங்கிறதுனால இல்லை, தமிழின் தலை சிறந்த இலக்கியத்தை பற்றி இந்த படம் பேச போகிறதுனால இது தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு முக்கிய படமாக இருக்க போகுது. உலகம் முழுக்க உள்ள பல்வேறு மொழி பேசும் மக்களுக்கு நம்முடைய கலை கலாச்சாரத்தை பற்றி சொல்ல போகிற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் பண்ணுங்கிற ஐடியா வந்த உடனே வந்து ஜெயராஜ் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதினார். ஒரு வருஷம் ஸ்கிரிப்டு, பெரிய ரிசர்ச்சு, சங்கத்தமிழ் எல்லாம் பண்ணிட்டோம். இந்த படம் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம். இன்னொன்று, இதுக்கான குரூ பார்த்திங்கன்னா, முதல் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து எட்வின், தமிழின் தலை சிறந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர், அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிப்பு கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூத்துப்பட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கலைச்சோழன் திருவள்ளுவராக நடிக்கிறாரு. வாசுகியாக அதே கூத்துப்பட்டில் பயிற்சி பெற்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில் துறையில் இருந்த அவங்களுடைய ஒரு பெண், அவங்க வாசுகியாக நடிக்கிறாங்க. சுரேஷ் கல்லேரி, அவர் ஒரு ஆர்ட் டைரக்ஷன் மிக சிக்கனமான ஒரு முறையில் பண்ணுறாங்க. ஸோ எல்லா துறையிலையும் சிறந்த மனிதர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்படுது. வர்ற ஜனவரியில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஷெடியூலோட எங்கள் படத்தோட பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. நாளையோட பாதி படப்பிடிப்பு முடியும். திருக்குறள்ங்கிற விஷயம் வந்து தமிழனுடைய மிக பெருமையான ஒரு அடையாளம். கிட்டத்தட்ட 55 மொழிகளில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களுக்கும் அது போய், இதை விட தமிழை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு வேறு எந்த ஒரு தளமும் கிடைக்க முடியாது. அதில் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மேற்கொண்டு கேள்விகள் கேட்கலாம். இங்கே எடுக்கிறதுக்கா? அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். காவி துணி யார் போட்டிருக்காங்க? காவி துணிக்கு அதாவது இன்னைக்கு வந்து திருக்குறள், திருவள்ளுவருங்கிறது தமிழனோட மிகப்பெரிய அடையாளம். நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்திய ஜனநாயகம்ங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். எல்லா கட்சியுமே எடுத்துக்குங்க. நாட்டுக்காக உழைக்கணுங்கிறவங்கெல்லாம் விலகினதுக்கப்புறம் இது வந்து நாம் எல்லாம் அவங்களுக்காக வேலை செய்கிறோம். எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு 10,000 வியாபாரம் செய்கிற அரசியல்வாதிகளை நாம் வாழ வைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வந்து அவன் 2,000 கோடி ரூபா பிளேனில் போகிறதுக்கு பயன்படுது, கோட்டு போடுறதுக்கு பயன்படுது, அவங்க 30 கோடி ரூபா காரில் போகிறதுக்கு பயன்படுது. நமக்கு அவங்க இருந்து எதுவுமே கிடைக்கல. நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளுவரை பிடிச்சா தனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும், அவர் காவி போட்டால் என்ன ஓட்டு கிடைக்கும், வேஷ்டி கட்டின ஓட்டு கிடைக்கும்ங்கிற அளவில் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த அறத்தை நாங்கள் கொண்டு வர்றோம். அரசியலுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எல்லாரும் எப்படி இருக்கணும், அதுக்காக இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம். வள்ளுவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சார், ஒரு குறளில் அரசியலை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, மத மாற்றத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. படத்தில் வந்து அதெல்லாம் வச்சுருக்கீங்களா சார்? ஆமாம், படம் வந்து இது அதோட அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் மூணையுமே அதான் நீங்கள் கல்யாண காட்சி பார்த்துருப்பீங்களே, இதில் இருந்து அவங்க எல்லோரும் போகிற சம்மந்தமான அதில் என்ன அறம் கடைப்பிடிக்கப்படணும், அரசியல்வாதிகள் என்ன அறம் கடைப்பிடிக்கப்படணும். அதனால தான் நீங்கள் காவின்னு சொல்லணும். இதெல்லாம் நான் சொன்னேன்னா, ஏன் வந்து அவங்க வள்ளுவரை வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து தனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும், இந்து ஓட்டு வேணும். இப்போ தமிழுங்கிறது திருக்குறளத்தை ஒட்டுமொத்த தமிழனுடைய மிக முக்கியமான அடையாளம். அவங்க அதை வந்து சுவீகரிக்க விரும்புகிறாங்க. 12 வருஷம் ஒரு 15 வருஷமாக தான் சார் இந்த திருவள்ளுவர் வந்து என்ன எங்கள் ஜாதி, எங்கள் மதம் எல்லாருமே வந்து சேர்த்து பேசுகிறாங்க. என்ன காரணமாக இருக்குது? இதை வந்து படத்தை சொல்ல முடியுமா? காலாகாலத்துக்கு வந்து இந்த அரசியலோட பார்வை மாறுபடும். 60களில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தி போராட்டம்னு கொண்டு வந்தாங்க. கரெக்டாக, இந்திய எதிர்ப்பு போராட்டம். தமிழ் செத்து போயிடும், தமிழை வாழ வைக்கணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் தூக்கி வீசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு இதவே போயிடுச்சு. நீங்கள் எதை வச்சு ஒன்றிணைக்க முடியாது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துனீங்க அப்படின்னா எவனும் போராட்டமே நடத்த மாட்டான். மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க.
இப்போ யார் திருவள்ளுவர் யார் எடுக்கிறா, யாருக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க. அப்போ காவி போடுவாங்க, வெள்ளை போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, கவர்னர் மாளிகையில் கொண்டு போயிட்டு மரியாதை செலுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். அது காலகாலத்துக்கான அரசியல் மாற்றம் அப்படி தான் நடக்கும். திருவள்ளுவர் வந்து பனை மரத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ம். கல்லெல்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து கள்ளச்சாராயம் பெருசாக போயிட்டு இருக்கு. ஆமாம், சரிங்களா, அப்பவே அவர் தீர்வு கொடுத்துருப்பாரு. நீங்க வந்து கல்லு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. எங்கே சொல்லியிருக்காரு? கல் உண்ணாமை அப்படின்னு ஒரு இது எழுதி கல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் அதில் பரவாயில்ல, அதுக்காக அந்த படத்தை எடுக்கிறோம். எல்லாருக்கும் தெரியணும் கல் உண்ணாமைங்கிறத பற்றி. ஆமாம். ம். சப்டைட்டில் பண்ணுவோம். எல்லா மொழியிலையும் மோஸ்ட்லி சப்டைட்டில் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அரபிலாம் கூட இருந்து பண்ணியிருக்காங்க. தெலுங்கு 55 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள். அதில் எல்லாத்தையும் கொண்டு போவோம். சார், இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து 55 பேருக்கு மேலே அப்படி இப்படி அடுத்தடுத்து உயிரிழப்புகள் இருக்கு. ஆமாம். எதனால அப்படின்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதுனால. கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை முழுசாவே வந்து திருவள்ளுவர் வந்து கல்லு பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அது சம்பந்தமா இதுல ஏதாவது இருக்கா? இதுல அரசியல்வாதிங்க வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் வந்து இதை தடை செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, மது ஒழிப்புங்கிறது உடனேலாம் ஒழிக்க முடியாது, முழுசாலாம் ஒழிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும், இல்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது, குறைச்சிக்கங்கன்னா சொல்ல முடியும்னு கமல்ஹாசன் சார் பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சார்? இல்லை, இனிமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து மது ஒழிக்கவே முடியாது. வெளிநாட்டுக்காரன் வந்து அவனுடைய ஸ்பேர் டைமில் குடிக்கிறான். நம்மளை வந்து இதை இப்படி வச்சுருந்தா தான் அவங்க வந்து இங்கே அரசியலே பண்ண முடியும். எல்லோரும் அன்றாடத்தில் சொல்லப்போனால் 50% தமிழர்கள் வந்து குடிக்கிறாங்க, இந்தியர்களே குடிக்கிறாங்க. அதான் சொல்ல அவங்க வியாபாரம் தானே பண்ணுறாங்க. அரசியலுங்கிறது கட்சிங்கிறது முழுக்க அது கட்சிங்கிறது ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஆஃபீஸ் மவுண்ட் ரோடில் 2 3 கட்சிகள் இருக்கும், போயஸ் கார்டனில் ஒரு கட்சி இருக்கும். அவங்க ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, நம்மளாம் அவங்களுக்காக உழைக்கிறோம். ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா அரிசிக்கு எங்கேயாவது தண்ணியை வியாபாரம் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற சொல்லுங்க. காமராஜர் படம் ஒன்று எடுத்தீங்க. ஆமாம், படம் ஓரளவுக்கு நாங்கள் நல்லா உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. ஆமாம். இப்போ வந்து இந்த படம், இப்போ அந்த படம் வந்து அரசியல் ரீதியாக இருக்கும், இந்த படம் வந்து எந்த ரீதியாக போகும்? இதுவும் அரசியல் தானே, ஃபுல்லாக அரசியல் தான். முழுக்க அரசியல். அப்படின்னா அவரே பெரிய வள்ளுவரே பெரிய அரசியல்வாதி தானே. ஆமாம். காலத்தில் காமராஜர் ஐயாவோட ஆட்சி வரணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் எல்லா ஊடகங்களுமே வந்து இப்போ காமராஜர் மாதிரி உங்களால் ஆட்சி கொண்டு வர முடியுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்கு. ஸோ இந்த வரக்கூடிய 2026 தமிழ்நாட்டில் அவர் போல ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா? அவர் ஆட்சி அமையாதபடி தடுப்பாங்க எல்லாரும். யார்? எல்லாரும் தடுப்பாங்க, காங்கிரஸே தடுக்கும். சார், நீங்கள் காமராஜர் படம் ஒன்று எடுத்தீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு ட்ரோலாக நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தேன். பெண் வந்து ஆமாம் பார்த்தேன். ஆமாம். எப்படி சார் பார்த்தீங்க? நீங்கள் அப்போவே ஒரு கணிச்சிட்டீங்களா சார்? இல்லை, அது அவர் காலத்தில் இருந்தது தானே. 69லேயே நீங்கள் படம் பண்ணது தான் கேட்குது. ஆமாம் ஆமாம். அது வந்து வேற சொல்லலாமா யார் ஆட்சியில் வந்துன்னு சொல்லிட்டு? அவர் ஆட்சியில் வந்தபோது ராஜாஜி அவர் வீட்டில் போய் கெஞ்சினார், கடையை திறக்காதீங்க. காமராஜர் வந்து அப்போ ஆட்சியில் இல்லை. அவர் சொன்னாருன்னா நாம் கொடுத்த படிப்பு பூரா வீணாக போயிருமேன்னு சொன்னார். அவர் கணிப்பு சரியாக இருந்தது. இன்றைக்கி சொல்லப்போனால் நம்ம இவ்வளோ பாப்புலேஷன் உள்ள நாடு வந்து எக்கானமியில் ரொம்ப பின்னால் இருக்கும். ஆமாம், அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? எந்த அரசியல்வாதியாவது அவன் தொழிலோடு விலகி இருக்கானா பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? டக்குன்னு விலகி இருப்பார். காமராஜர் குடும்பம் விலகி இருக்குமே தவிர இங்கே கடந்த 67க்கு அப்புறம் வந்தவங்க யாரும் விலக மாட்டாங்க. பையன் வருவான், பேரன் வருவான், கொள்ளு பேரன் வருவான், தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன்னா அவங்களுக்கு இந்த தொழிலோட நீக்கு போக்கு தெளிவாக தெரியும். எந்த தொழில் நடத்தினா சரியாக இருக்கும். சாராய கடையை நம்ம திறப்போம், அதுக்கான ஆலை நம்மிடம் இருக்கும். 2 வகையான வருமானம். ஆலையில் உள்ள வருமானம் அவங்க வீட்டுக்கு வரும், மக்கள் கொடுக்குற இது வந்து நாட்டுக்கு வரும். அதை வச்சு நாட்டை நடத்தலாம். முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து ஒரு படமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீட்டை பற்றி நம்ம ஒரு படமாக சொல்லணும்னா அதில் நடக்கிற உண்மையெல்லாம் முழுசாக சொல்ல முடியறதில்ல, சொல்கிறதில்ல. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை தழுவி எடுக்கப்படுறது எந்த கருத்துக்களையுமே முழுமையாக சொல்ல முடியாமல் போயிடுது. திருக்குறளை பற்றி நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதில் இருக்கிற அத்தனை அதிகாரத்தை பற்றி உங்களால் சொல்லி முடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை இது திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறு சொல்கிற படமாக இருக்கும்னு சொல்கிறீங்க? இல்லை, இது வந்து திருக்குறளோட வாழ்க்கை வரலாறு.
வள்ளுவருடைய வரலாறு அதுக்குள்ளே ஏன் வருதுன்னா இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. இன்னொன்று எல்லாத்தையும் பற்றி சொல்லிட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் பார்த்தீங்கன்னா குறள் ஓவியம்னு ஒன்று பண்ணார். என்னென்ன குறளை வந்து ஓவியம் வரையணும் அதை பண்ணார். நாங்கள் எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை பண்ணுறோம். ம் காமராஜர் ஐயா ஆட்சி வருமானு கேட்டோம். அதான் அதுக்கு டக்குன்னு இல்லை அதை வராதபடி தடுப்பாங்க இவங்க. அதான் என்ன ரீசனால ஏன்னா இவங்களுக்கு திருடன்மை எந்த கட்சி சார்? எல்லா கட்சிக்குமே. அதாவது இப்போது காங்கிரஸையே வந்து திமுகவோட கூட்டணி அமைக்குது. அதாவது இப்போ எந்த கட்சியுமே கொள்கை கிடையாது. அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் கொள்கை வகுக்கப்பட வேண்டும், பின் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும், அது செயல்படுத்தப்பட வேண்டும். இப்போ பிளான் ஒன்று நடந்துச்சு 63ல். காமராஜர் வந்து பதவி விட்டு விலகி போகிறார். என்ன காரணம் தெரியுமா? எங்கள் கட்சி வந்து கொள்கை விட்டு விலகி போகிறது, அந்த கொள்கையை திரும்ப கட்டமைக்க வேண்டும், கட்டமைச்சாதான் ஆட்சி நடத்தணும்னு விலகி போகிறாரு. அப்புறம் எந்த கட்சிக்காவது கொள்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கா எந்த கட்சியாக கொள்கை இருக்கா? கொள்கை இல்லாமல் தான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி ஆண்டுகிறாங்க. 100%. 100%. வாரிசு அரசியலை பற்றி ஆமாம், ஒரு கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு. அவரோட பையன் டேக் ஓவர் பண்ணுவான், பேரன் டேக் ஓவர் பண்ணுவான். அப்படி தான் நடக்கும். ஏன்னா அதில் அவங்களுக்கு பெரிய வருமானம் இருக்கா. எல்லாத்துலேயும் இப்போ வந்து மெட்ரோ ஆரம்பிக்கிறாங்க 20,000 கோடி அப்படின்னா, அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறவனே ஒரு கார்பரேட்டு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கார்பரேட்டு, அவனே லோன் வாங்கி இவனுக்கு பணத்தை கொடுக்குறானே. அப்போ அப்படி தான் நடக்கும் அது. சார் மத்தியில் வந்து திருவள்ளூருக்கு வந்து காபி கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளூர் காபி கிடையாது, ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதுவே பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் படத்தை வந்து தமிழ்நாட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லை இந்தியா ஃபுல்லாக? இல்லை, அது உலகம் பூரா ரிலீஸ் பண்ணுவோம். நாங்கள் அதை காவி அடையாளத்தை காட்டலை. ஏன்னா வந்து கேட்பாங்களே, இது எங்களோட அடையாளம் சொல்லுவாங்களா சார்? யார் கேட்பாங்க? யார் மேலிடம்? யார்? யாருன்னா பிஜேபி தான் சார் பண்ணுறாங்க, எல்லாருமே தெரியும். எங்கிட்ட வந்து கேட்க முடியுமா அவங்க? இல்லை தமிழ்நாட்டில் பண்ணீங்கன்னா ஓகே, வெளி மாநிலத்தில் இல்லை அவங்க அதை என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் செய்தி போடுறீங்களே, யாரும் அவங்கள்ட்ட தடுக்க முடியுமா அதை? அதே மாதிரி தான் இப்படி சினிமா அப்படி தானே. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணுறது ஓகே, ரிலீஸ் பண்ணுறது. அங்கே போயிட்டு வெளி மாநிலத்தில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் போடக்கூடாது, தடை பண்ணலாம்ல. சென்சார் கை வைக்கலாம். இல்லை, இப்போ வந்து அவங்க தமிழ்நாட்டில் வேறுண்டவே முடியலை. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அவங்க. சென்சார்ல இருந்து மேக்ஸிமம் எல்லாம் அங்கே எங்க சென்சார் போர்டுங்கிறது, நான் சென்சார் போர்டில் மெம்பராக இருந்தேன். அங்கே சரியான விஷயங்களை பேச தெரிஞ்சவங்களுக்கு எந்த கட்டும் பண்ண முடியாது. ஆமாம், அதான் உண்மை. நான் போர்டோட பைலா எனக்கு தெரியும், நான் மெம்பராக இருந்திருக்கிறேன். ஆமாம் சார். இப்போது திருவள்ளூருக்கு வந்து காவி சாயம் பூசப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக. ஆமாம். காவி தான் அவர் அணிஞ்சிருந்தாரா இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அணிஞ்சிருந்தாராங்கிற எந்த சான்றுமே கிடையாது. இப்போ உங்களோட கதையில் வந்து திருவள்ளூர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கா? ஒயிட் வந்து நியூட்ரல். ஓகே. இப்போ காவி அப்படிங்கிற சமாச்சாரம் அவங்க வந்து அரசியலுக்குள்ள அதை வந்து கொண்டு வர விரும்புகிறாங்க. சொன்னால் அது வந்து ஒரு ஓட் பேங்க் சமாச்சாரமான விஷயம். அது வள்ளுவரை சமணர் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, அவரை இந்துன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, திருக்குறள் வந்து கீதையோட சம்மந்தப்பட்டு சொல்கிறவங்க இருக்காங்க. நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகலை. நாங்கள் திருக்குறளில் இருந்து இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு யாருடைய சார்பும் இல்லை இது. ஆமாம். இப்போ திருவள்ளுவர் யாராக இருப்பாரா? இல்லை, அது இல்லை சொல்லப்போனால் அவருடைய மதம் பற்றி எங்களை விட ரொம்ப அதிகமான ரிசர்ச்லாம் போயிருக்கு. நாங்கள் வந்து திருக்குறளை பற்றி தான் படம் எடுக்கிறோம். ஆமாம். வள்ளுவர் அதில் ஒரு இதாக வந்துட்டு போகிறார். திருக்குறள் அதோட மேஜரான விஷயம் அது. ஆமாம் ஆமாம். ம் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ம் அவங்க தமிழ்லேயே இது பண்ணலையே, பதவி ஏற்கலையே. ஏன் இதை கேட்க மாட்டீங்களா? நம்ம ஆள் தானே அவங்க. ஏன் தமிழுக்காக எடுக்கிறீங்க? நீங்களே ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம்ல, அவனுக்கு தமிழ் தெரியாதான்னு. ஆமாம். இது நான் வந்து தர முடியல, தமிழில் பேச முடியாதான்னு போட்டிருக்கலாம். இல்லை, நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். இப்போ கள்ளச்சாராயம் எல்லாம் பேசுறீங்களா? இங்கே சாராயம் நீங்கள் எல்லாம் கேட்டது முனிவர் காலத்திலேயே சாராயம் இருந்தது உங்களுக்கு தெரியல. மகாராஜாக்கள் போய் சாப்பிடுவாங்க, அந்த பொருள் ஒன்று வச்சிருப்பாங்க. இல்லை, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் அதெல்லாம் அவுத்து விட்டு எது பெட்டர்? அரசியல்வாதிகளை சொன்னீங்க, நீங்க மேல இருக்கவங்கள ஏன் பேச மாட்டீங்க? முக்கியமானது இதானே. இல்லை சினிமாவில் தமிழ்ல பேசினாவே நம்ம ஓரம் கட்டுறாங்கல்ல. யார் அவ எப்படி? சினிமாவில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஃபிலிம் மேக்கர்ஸ், இன்னொன்று விமர்சகர்கள் இருக்காங்க. நான் வந்து ஃபிலிம் மேக்கர். அரசியலை பொறுத்த மட்டும் நான் வந்து விமர்சகர். நான் இன்னும் அரசியலுக்குள்ளே போகல. நான் போகும்போது பார்த்துக்கலாம். அதான் விமர்சகர் தான். ம். நான் யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க? திமுக காரங்கிட்ட சொல்லுமா? ஆமாம்.
ஏன் இதை வந்து அவர் திருக்குறளில் ஒரு குறளாவது தெரியுமா? அவர் ஒரு குறளாவது தெரியுமா? மனப்பா சொன்னார் சார், அப்ப தெரியலன்றீங்க, தெரியாம வந்தீங்க, தெரியாது. புதார் காட்டிட்டு இருக்காருங்களா தமிழ்நாட்டுல? ஆமாம். நீங்கள் யாராவது ஓட்டு போட்டிங்களா அவருக்கு? நீங்கள் யாராவது ஓட்டு போட்டிங்களா பிஜேபிக்கு? ஜெயிக்க கேட்டீங்களா? ஏன் அப்படின்னா, அதாவது காவி கட்டியுமே வள்ளுவருக்கு காவி போட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு அவங்களுக்கான மெஜாரிட்டி கிடைக்கல. என்ன அர்த்தம்? இப்போ வள்ளுவருக்கு வந்து அவங்க சாயம் பூசினாலும் அவங்களுக்கு ஆதரவு இல்லை, அதான அர்த்தம். ம் ஆண்டாண்டு காலமா வந்து காங்கிரஸ் கட்சி, திமுக கட்சி கூட்டணி வந்துட்டே இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையா வந்தா எப்படி? இல்லை, இது வந்து இப்போ அரசியல் பிரஸ் மீட்டா திருக்குறள் பற்றிய பிரஸ் மீட்டா? இதை பத்தி அரசியல் கேட்கணும். இல்லை, அதாவது சினிமாவில் இருக்கவங்க அரசியலுக்கு வராங்க, அதனால உங்ககிட்ட கேட்கலாம்ல. நான் வருவேன் சீக்கிரமா. இல்லை இதை பத்தி மூவி பண்றதுனால இந்த கேள்வி. இல்லை, இப்போ நீங்களே வந்து என்ன அரசியலுக்கு தள்ளுறீங்களா? எப்படி தானே? சார், கூத்துப்பட்டியில இருந்து 2 பேரையும் செலக்ட் பண்ணேன்னு சொல்றீங்க. ஆமாம். எதன் அடிப்படையில் இந்த கதைக்கு இவங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு. இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு உடல் மொழி, வாய் இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு புது ஆளை எடுத்து ட்ரெயின் பண்ணுறதை விட ஆல்ரெடி வந்து ஒரு ஐயா பேர் என்ன, முத்துசாமி ஐயா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க ஒரு இதை நடத்துகிறாங்க ப்ரொஃபஷனலாக. அது எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அங்கேருந்து எடுக்கிறோம். இந்த படத்துக்கு வந்து பெரிய நடிகர்கள் கிட்ட யார்கிட்டயாவது பேசுறீங்க? பாடல் வருது. ஆமாம் ஆமாம். இல்லை, அது தேவையான இடங்கள். அதாவது சினிமாங்கிறதோட பேசிக் என்ன தெரியுமா? 3 மணி நேரம் போர் அடிக்கக்கூடாது. அதான் அதோட அடிப்படை சமாச்சாரம். மீதி எல்லாம் தான் அதுக்கப்புறம் வருது. பிரபலமான நடிகர்கள் கிட்ட இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான இது ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்து? யாரும் வரல. யார்கிட்ட சார் பேச்சுவார்த்தை? இல்லை, இப்போ வேண்டாம், படம் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவேன். யாரும் வரல. என்ன காரணமா இருக்கு? எவனும் தமிழன் இல்லை. தமிழன் இல்லை. தமிழ் மேலே அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் பேர் சொல்லுவேன் ரிலீஸ் பண்ணும்போது யார் யார் அணுகணும். அவனை அப்படி தூக்கி போட்டு போனானுங்க. எவன் நான் சொல்லுவேன், ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவேன். திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டம் யாருக்கும் நாட்டுக்கு தெரியாது, கரெக்டாக சொல்ல முடியாது, சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களை எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அந்த காலத்தில் மனுஷனுக்கு மூக்கு, தலை, வாய் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கு. எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஃபோட்டோவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திருவள்ளுவர் இப்படி தான் இருந்தாரு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், அப்புறம் எப்படி அவரை select பண்ணீங்க? எனக்கு தெரியும். தாடி வச்சு யாருக்கும் தெரியாது, சரிங்களா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் யாருக்கும் தெரியாது, ஜென்ஸுக்கும் சரி லேடிஸ். இல்லை, இப்போ இது என்ன நீங்கள் இல்லை 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 உங்களுக்கு தேவையான கான்ட்ரவர்சி கிடைச்சிருச்சு. உங்களுக்கு போதான ஜிஎஸ்டி எல்லாமே கிடைச்சிருச்சு. இல்ல சார், இன்னும் நாங்க நிறைய தான் எதிர்பார்த்து வந்தோம். இன்னுமேவா? தேவையான ஒண்ணே ஒண்ணுதான் சார். இந்த படத்துல அதனால தான் கேட்க வந்தேன். நடிக்க மறுத்த நடிகர்கள் பத்தி மட்டுமாவது நீங்க சொல்லுங்க. யாரெல்லாம் சார் இருக்காங்க? அது இப்போ வேண்டாம். இல்லை அது எதை எப்போ சொல்லணும்னு இது இருக்கா இல்லையா? ஆனால் திமுக பற்றி கேட்டீங்க, காங்கிரஸ் பற்றி, பிஜேபி எல்லாம் சொல்லியாச்சா இல்லையா? அதுக்கு ஒரு டைம் வராதான் வருவீங்களா நீங்கள்? என்ன நீங்கள் வந்தது பெரிய விஷயம். இது இந்த படத்துக்கு நான் புவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். ஆமாம், நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை வந்து உலகம் வர ரீச் பண்ணுறதுக்கு, என்னோட அரசியல் இல்லை, திருக்குறளை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவணும். அவர் இல்லை, அவர் வந்து எனக்கு ஒரு 10-15 வருஷமாக தெரியும். அவருடைய ஒளிப்பதை நீங்கள் அந்த படத்தில் பார்ப்பீங்க. நான் அவரை ரொம்ப பார்த்துருக்கேன். என்னுடைய வலதுகரம் மாதிரி அவர். ஆமாம், இல்லை அவர் ரொம்ப ரொம்ப அருமையான கேமராமேனில் அவர். சுரேஷ் கலேரே இப்படி தான் எங்கள் ஆர்ட் டைரக்டர். பேசுங்க. உங்களுக்கு ஒரு குறள் தெரியுமா? முதல் குறளை சொல்லக்கூடாது. இல்லை, மதுரையா லந்து பண்ண வந்திருக்கீங்களா நீங்கள்? இல்லை அப்படியா? இல்லை ஓகே. இல்லை பிரஸ் மீட் அப்படி தான் இருக்கணும். சும்மா ஃப்ளாட்டாக எங்களுக்கு வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது ஐ லைக் இட். இவரும் அப்படி தான். ஆமாம், அவ்வளோதானா? ஆமாம், அவங்க இல்லை, அவங்களுமே படத்துக்கு நீங்கள் சொல்லிருங்கம்மா. நீங்கள் எழுந்துக்கோங்க. எழுந்து, நான் வெளில வந்துடுறேன். யா நல்லா முன்னாடி போயிடும். யா துண்டு
இருக்கட்டும் இருக்கட்டும். இல்லை வேண்டாம் வேண்டாம் பரவாயில்ல. அது எப்போ தான் ஷூட்லேருந்து போனாங்க. பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க மீடியா. திருக்குறள் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு நூல். இந்த படத்தில் வள்ளுவரோட மனைவி வாசுகியாக பண்ணியிருக்கேன். இந்த கதாபாத்திரத்தை நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த படம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன். நன்றி. ஆமாம் திருவள்ளுவர் நீங்க ஆமாம், முதல் படம். ஒரு நடிகைனா எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் நடிக்கணும். அவ தான் நடிகை. கிளாமரா கொடுத்தா நடிக்க ரெடியா இருக்கேன்னு இல்லை, நடிக்கலாம், தப்பில்லை. மேடம் இப்போ திருவள்ளுவரோட மனைவி வந்து வாசுகி கதை சொல்லும்போது வாசுகி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமே. தெரியுமாங்கிறத தெரிஞ்சு இப்போ அவங்களோட கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க. இல்லை அவங்க ஸ்கிரிப்டை படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க போர்ஷனை வந்து 40 நாள் படிச்சிருக்காங்க. இல்லை புரியுது. இல்லை இது வந்து இப்போ அவர் கேட்குறாரு, நீ வந்து துணி இல்லாமல் நடிப்பியா அப்படின்னுட்டு. இல்லை அதாவது வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம், நீ துணி இல்லாமல் நடிப்பியான்னு கேட்குறாரு அவர். கிளாமர்னு அதான் அர்த்தம். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். துணி அவுத்து போட்டு நடிப்பியா, இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட். ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில் இவ்வளோ பேர் முன்னால் நடக்கிறது இன்சல்ட். அது தமிழன் இவ்வளோ கீழ்த்தரம் ஆகியிருக்காங்கிறதுக்கான உதாரணம் இந்த கேள்வி. இல்லை சரி, இல்லை ப்ரெஸ் மீட் ஓவர். இல்லை நீங்கள் பேசுங்க. நாங்கள் என்ன படத்தை எடுக்க இல்லை அவங்க எந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க? அதுதான் கேள்வி. கிளாமர் ஆமாம் வள்ளுவர் பேசுங்க. வள்ளுவர் இங்கே வரணுமா? ஆமாம் சென்டர். ஆமாம் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து தமிழ் சினிமாவுடைய இந்த 100 ஆண்டுகளை கடந்த பிறகு இவ்வளோ பெரிய ஒரு கதையை திருவள்ளுவரை பற்றி எடுக்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சி வந்து நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என்னுடைய தாய் தந்தருடைய ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடையும் இது நடக்குது நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு என்னை தேர்வு செய்கிறதுக்காக மரியாதைக்குரிய என்னுடைய இயக்குனர் பாலகிருஷ்ணன் ஐயா வந்து என்னை ஒரு 4-5 முறை வந்து என்னை வந்து அதுக்காக ஒத்திகை பார்க்கறத பரிச்சயம் பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் எனக்கு வந்து இந்த கதாபாத்திரம் எனக்கு தேர்வு செஞ்சாங்க. என்னால் முடிஞ்சளவு சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நான் இதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கூத்துப்பட்டில் வந்து 12 வருஷமாக இருக்கேன். என்னுடைய இது 3வது படம். ஆனால் இதான் நான் லீடாக பண்ணுற படம் இந்த படம் தான். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய இயக்குனருக்கும் என்னுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவருக்கும், இந்த படத்தினுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சாருக்கும், டிஓபி கேமராமேன் சார் திரு செல்வன் சார் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் சுலேஷ் சார் அவருக்கும் மற்றும் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் வந்துட்டு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இணை இயக்குனர், துணை இயக்குனர் அத்தனை பேருக்கும், உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நாங்கள் தான் கேள்வி கேட்க வந்தவங்கள டேரக்டர் வந்து எங்களே கேள்வி கேட்டாங்க. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு எத்தனை குரல் தெரியும் கேட்டார் டேரக்டர். யார் உங்களை? எனக்கு எங்களே கேட்குறாரு சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை குரல் தெரியும்? சரி, படத்தில் வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க? இல்லை எனக்கு என்ன மனப்படமாக தெரியும்னு கேட்குறீங்களா, இல்லை கூட படிச்சிருக்கீன்னு கேட்குறீங்களா? நிறைய படிச்சிருக்கேன். ஸ்பான்டேனியஸாக சிலது வரும், சிலது வராது. எங்களையே கேள்வி கேட்குறாரு. இல்லை எனக்கு வந்து 56 வயசு. ஓகே, நான் வந்து காமராஜரை நான் பார்த்துருக்கேன், எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன், கலைஞர் எல்லாரையும் பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் பாதி பேரை தான் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏன்னா எல்லாரும் என்னோட பெரியவங்க, அது எல்லாரும் என்னோட சின்னவங்க. ஆமாம் அதனால இல்லை, அதுக்கான அந்த முதிர்வு எல்லாமே எனக்கு இருக்கு. ஆமாம், நான் வந்து இந்திய சரித்திரத்தை அமைதி இந்திய சரித்திரத்தை நான் படிச்சிருக்கேன், சுதந்திர போராட்டம் படிச்சிருக்கேன், காமராஜ் வரலாறு படிச்சிருக்கேன். இதெல்லாம்
அதை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பலை, நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்களான்ட்டு. அது சொல்லக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இருக்கதான் நான் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, கேமராமேன் வாங்க வாங்க சார். இல்லை அவர் லைட்டிங்கில் ரொம்ப பர்டிகுலர். ஆமாம், உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ம். இது ரொம்ப முக்கியமான படம். இந்த கதை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் யார் எடுப்பா இதை இவ்வளோ சிரத்தையான்னு தெரியாது. சார் இது சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம் திருவள்ளுவருக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னு. சார் எப்படினாலும் நான் அதை கண்டிப்பாக சொல்ல பண்ணுவேன். போனால் அவர் ஸ்கிரிப்டை வந்து வாங்கிட்டு போய் படித்தார். லொக்கேஷன் பொதுவாக வந்து ஷார்ட் என்ன சீன் என்னன்னு லொக்கேஷன் இவர் ஸ்கிரிப்டை கொண்டு போய் படித்தார். இல்லை, அதனால சார் அதை ரொம்ப சீரியஸாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி. ஸோ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய, எனக்கு இது ஒரு மீன்ஸ் இந்த சான்ஸ் வேறு யாருக்கு கிடைக்காம எனக்கு கிடைச்சதே பெரிய சந்தோஷம். சார் 2000 வருஷம் பழமையான ஒரு விஷயத்தை வந்து திரும்ப நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு? டிஃபிகல்ட்டிஸ் இப்போ நம்ம நார்மலாக போகிற லைட்டிங் போக முடியாது என்னால். மேக்ஸிமம் அந்த டைமில் நைட்டு வந்து வெறும் விளக்குகள் இருந்திருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் இங்கே டேயில் தான் இருக்குது. ஏன்னா யாரையும் போய் சந்திக்கிறதே அப்போ ஃபுல்லாக டே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்ட்லேயும் இருக்குது. நைட் ரொம்ப கம்மி தான். நார்மலாக உள்ள காதல் இந்த காட்சிகள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது மினிமைஸாக தான் இருக்குது. மிச்சப்படி மேக்ஸிமம் டேயில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எங்களால் இது மேட்ச் பண்ண முடியுது. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறோம்.